அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ கதுஹாத்திஹி வலா தமுதுன்ன இல்லா வ அன்தும் முஃமினூன். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவுக்கு அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஃமின்களாகவே தவிர மரணிக்காதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹோட கிருபையால் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரமலானில் மட்டும்தான் ஈமானா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹோட கிருபையால் இந்த ரமலான் மாதத்தை அடைஞ்சு இறுதி நாளான இன்று நம்ம வந்துட்டோம். இந்த 30 நாட்களும் அவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு அமல்கள், அவ்வளவு பாவ மன்னிப்புகள் அப்படின்னு நம்ம அமல்கள்லேயே நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த ஒரு மாதம் நம்ம கடந்துட்டோம். ஆனால் இந்த ஒரு மாதம்தான் நம்ம அல்லாஹு தாலா நமக்கு இந்த அளவுக்கு ஈமானா இருக்க சொல்லியிருக்கானா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த ஒரு மாதம் நம்ம கொடுக்கக்கூடிய படிப்பினைகளை அடுத்து ரமலான் வர்ற வரைக்கும் நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும். அமல்களாக இருக்கட்டும், செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளுக்கே இந்த ரமலான் மாதம் நம்ம செஞ்ச அமல்கள்லையும் நம்ம எதெல்லாம் தவிர்த்தோம் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் தவிர்த்ததெல்லாம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ அப்போ பாவம்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஏன் இந்த ரமலானுக்கு அடுத்த நாள் நம்ம செய்யணும்? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, நான் ஒரு சிலர்களை மட்டும்தான் சொல்கிறேன், எல்லா மீனான பெண்கள் ஆண்களை சொல்லலை. எத்தனை பேர் நம்ம தினமும் திருமறை குருவானை எடுத்து ஓதக்கூடியவங்களாக நார்மல் நாளில் இருக்கும். அந்த குருவான் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும். அதை அநேக பேரை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த ரமலானில் தான் அந்த தூசி தட்டி எடுத்து நம்ம ஓதி அந்த ரமலானில் ஓதணும் அப்படின்னு ஓதக்கூடியவங்களாக இருப்போம். ஒரு டிவிக்கு ஒரு பூட்டை போட்டுட்டு குருவான் எடுத்து நம்ம வெளியில் வைக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே அந்த ரமலான் முடிஞ்சு அந்த பெருநாள் ஆயிடுச்சு அப்படின்னாவே மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிடும் அந்த குருவான். ஏன்? அல்லாஹு தாலா நம்மளை தினமும் அந்த திருமறை குருவானை ஓத சொல்கிறது எதுக்கு? அவனோட பேசுகிறதுக்கு. நம்ம மனசில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கு அதில் தீர்வு இருக்குது, நோய்களுக்கு தீர்வு இருக்குது, இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதில் தீர்வு இருக்குது. அல்லாஹு தாலா நம்ம கூட பேசக்கூடியது இந்த திருமறை குருவான் மூலயமா தான். அப்போ அதை எடுத்து நம்ம தினமும் படிக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு எப்படி நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை எத்தி வைக்கிறோமோ அதே மாதிரி தான், இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த திருமறை குருவானை நம்ம எடுத்து தினமும் படிக்கும் பொழுது இதெல்லாம் தவறு, இதெல்லாம் சரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி தொழுகை நம்ம வீட்லேயும் சரி, எல்லாரையுமே நான் பொதுவாக தான் சொல்கிறேன். எத்தனை பேர் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பள்ளிக்கு போகிறவங்களாக இருந்திருக்காங்க, இல்லை ஒரு சிலர் இந்த வெள்ளிக்கிழமை கூட போகாதவங்க கூட இருந்திருக்கிறாங்க, கரெக்டுங்களா, தொழுகைக்கு. ஆனால் இந்த ரமலானில் மாஷா அல்லா பள்ளிகள் பூத்து குலுங்கிருச்சு. அதை பார்க்கும் பொழுதே கண்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இது ஏன் எல்லா நாளும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஏக்கமும் கூட மனசில் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தஹஜ் தொழுகையில் ஆரம்பித்து சுபுகில் ஆரம்பித்து இசா திராவியாக வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அவ்வளோ மக்கள் இபாதத்தோட தொழுது அல்லாஹ்கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கும். ஆனால் அந்த 5 வேளை தொழுகை அப்படிங்கிறது ரமலானில் மட்டும் கடமை கிடையாது. 364 நாட்களுமே நமக்கான கடமை தான். மனிதனையும் ஜின்களையும் அல்லாஹ் படைத்த காரணம் அவனை வணங்குவதற்காக. அந்த ரமலானில் மட்டும்தான் அவனை வணங்க வேண்டும் அப்படின்னு அவன் குறிப்பிடலை, கரெக்டுங்களா? அப்போ இந்த ஒரு மாதம் நம்ம கூட தொழுகக்கூடிய தொழுகையை ஏன் அடுத்து நம்ம மீதி இருக்க நாட்களை அப்படியே கன்டினியூ பண்ணக்கூடாது? அதை சற்று யோசித்து பார்க்கணும் இல்லையா? பொய் புறம் கோல்னு ஒரு 4 பேர் பேசினா போதும், 2 பேர் சேர்ந்தா போதும், என்ன செய்கிறோம், ஈமானெல்லாம் பறக்க விட்டுட்டு பாவத்தின் பக்கம் உட்காந்து நம்ம சைத்தானோட இப்லீஸோட வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த ரமலான் டைம் நல்லா நம்மளுடைய நாவுகள்லேருந்து வரக்கூடியது திக்ரு தான். குர்ஆன் ஓதுறோம், திக்ரு எடுப்போம், தொழுகுவோம், தஹஜ்ஜத் தொழுகுவோம், பாவ மன்னிப்பு கேட்போம். மாஷா அல்லா நமக்கே எவ்வளோ ஒரு மன நிறைவுங்க. கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம், அடுத்தவர்களை சொல்கிறதுக்கு நம்மளே சிந்திக்கலாம். எப்படி ஒரு பயபக்தியாக இருந்திருப்போம், நம்ம எந்த அளவுக்கு இருந்திருப்போம், அடுத்த ரமலான் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, இந்த உலகமே இருக்குமா இருக்காதா அப்படின்னு அல்லாஹ் மட்டும்தான் அறிஞ்சவன். அப்போ ஒவ்வொரு நொடியுமே நம்ம இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே என்னது, மிகவும் முக்கியமான நாட்கள். நம்ம பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியதுக்கு மிகவும் அற்புதமான நாட்கள். இந்த அற்பமான உலகத்தோட சைத்தானோட வழிகளெல்லாம் செஞ்சுட்டு இந்த ரமலானில் மட்டும் நம்ம ஈமானா இருக்கிறோம் இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செய்து நம்ம மாற்றணும்.
இந்த ரமலான்ங்கிறது நமக்கு ஒரு படிப்பினை. நம்ம எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ ஸ்கூல்லாம் முடிச்சாதான் காலேஜ், அதெல்லாம் முடிச்சாதான் வேலை, ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கரெக்டாக போக முடியும்னு கொண்டு வரதோ, இந்த ரமலான்ங்கிறதும் அப்படித்தான். இந்த ஒரு மாதம் நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதிலிருந்து அநேக நபர் மாறலாம். அநேக நபர் அதை அப்படியே கன்டினியூ பண்ணக்கூடியவங்களாக இருப்போம். எத்தனை பேர் தீய பழக்கத்திற்கு நம்ம பிள்ளைங்க இப்போ இருக்க பிள்ளைங்க அடிமையாயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கொஞ்சம் தோணலை? அப்போ இந்த ரமலானில் மட்டும்தான் நம்ம இந்த தவறானதை செய்யக்கூடாது அப்படின்னு இல்லையில, எல்லா நாளுமே அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தடுத்துருக்கான். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மாதம் பூத்து குலுங்கின பூங்காவை போல் நம்ம இல்லமும் பள்ளியும் வச்சோம் இல்லையா, அந்த பரக்கத்தையும் அந்த பூங்காவையும் நம்ம 364 நாளும் வைக்கலாமே. அதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஏன்னா நம்ம அனைவருமே இபாதத்தோட வாழ்ந்து ஒவ்வொரு முஃமினுமே நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிறதுல நம்ம நுழையணும். நமக்கே தெரியுது இதெல்லாம் பாவம், இதெல்லாம் நம்ம தள்ளி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம ரமலானில் விடுறோம் எல்லாமே. இப்போ நம்ம கையில் வச்சுருக்க அந்த மொபைல் கொண்டு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மல் டயத்தில் என்ன செய்வோம், அமல்களுக்காக பயன்படுத்துகிறோம்னா ஒரு 10%, 90% சைத்தானோட தூண்டுதலுக்காக செலவழிக்கக்கூடிய டயங்கள் தான் அதிகம். ஆனால் இந்த ரமலானில் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி போகுது. அப்போ டிவி எடுத்துக்கோங்க, காலையில் ஆரம்பித்தா நைட்டு 12 மணி வரைக்கும் நாடகம். எல்லார் வீட்லேயும் இப்போ அதுதான் ஆயிடுச்சு. யாராவது ஒரு ஆளாவது, பெரியவங்களும் சரி இல்லை வயதானவங்களும் சரி இல்லை நார்மலாக இருக்கவங்களும் சரி, சீரியல் ஆடிட்டு. ஆனால் இந்த ரமலானில் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, தப்பு அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கிறோம். உட்காந்து ஒருத்தவங்களை புறம் பேசக்கூடாதுன்னு நம்ம எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி தவறான பது பழக்கங்கள் செய்யக்கூடாதுன்னு தள்ளி வைக்கிறோம். அப்போ இதெல்லாம் தவறுண்டு நம்ம மனசுக்கு தெரியுது, நம்ம மனசுக்கு புரியுது. அப்போ இந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம அதை தடுத்து வைக்காமல் வருடம் 364 நாட்களுமே இந்த சைத்தானோட காரியத்தை எல்லாம் தள்ளி வச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், எவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளுடைய மக்கள் ஒவ்வொரு பெண்களும் குழந்தைகள் என்ன செய்யணும், மார்க்கத்தை தெரியணும். தினமும் குர்ஆன் ஓத சொல்லுங்க. தினமும் நீங்கள் அதில் இருக்கக்கூடியதை ஒரு பக்கமாவது படி அப்படின்னு சொல்லுங்கள். பொருள் உணர்ந்து படின்னு சொல்லுங்கள். அரபிக்கு உங்களுக்கு மீனிங் தெரியலையா, பக்கத்திலே தமிழ் குர்ஆனை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நீங்கள் அரபிக் படிக்கிறியா, ஒரு பக்கம் தமிழ் படி. நீ அதை புரிஞ்சுக்கோ, அர்த்தத்தை புரிஞ்சு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேளுன்னு சொல்லுங்கள். வீணான நேரத்தில் உட்காந்து ஃபோனை எதுக்கு நோண்டிட்டு இருக்க, திக்ருன்னு சொல்லுங்கள். பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். 5 நேர தொழுகை சொல்லுங்கள். தஹஜ்ஜத்துக்கு எழுப்புங்க. இந்த மாதிரி ரமலானில் நம்ம என்னெல்லாம் அமல்கள் செஞ்சோமோ இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய அடுத்த நாட்கள்ல இருந்தும் நம்ம அதெல்லாம் கடந்து செல்லணும். அப்போ தான் நம்ம இந்த ஈமான் என்னும் சுவையை என்ன செய்யணும், முழுமையாக நம்ம அடைஞ்சு நம்ம அல்லாஹு தாலாவுக்கு நெருக்கமான அடியார்களாக நம்ம ஆக முடியும். எப்படி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுகளை வச்சு நம்மளை ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ, அதே மாதிரி தான் இந்த ரமலானில் நமக்கு கூடிய படிப்பினையை அடுத்த ரமலான் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அந்த பெருநாள் அன்னைக்கே அதெல்லாம் ஓடுவாங்க கட்டிடும். அவ்வளோதான். வழக்கம் போல் டிவியில் பாட்டு போட்டு கொதிக்க வைக்கிறது என்ன, பக்கத்தில் போய் பேசுகிறது என்ன, தொழுகை அப்படியே 100% 20-25% அப்படியே இந்த லுகர்லேயே கம்மியாகிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் அந்த மாதிரிலாம் நீ இல்லாமல், ஏன்னா அநேகம் அருமை நாளுக்கான அடையாளங்கள் வந்துருச்சு. அதனால் அது மாதிரிலாம் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு மாதம் எந்த அளவுக்கு அமல்கள் செஞ்சோமோ அதே மாதிரியும் அதை விட அதிகமாக தான் ஆகணுமே தவிர குறையக்கூடாது. அல்லாஹ் உங்களுடைய நேரத்துலையும் என்னோட நேரத்துலையும் பரக்கத் தந்து நம்ம சொல்கிறத நாவோடு மட்டும் இல்லாமல் மனதோடையும் செயல்படுத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் எந்த அளவுக்கு இபாதத்தை கடைபிடித்தோமோ அதையும் அதை விட அதிகமாகவும் இனி வர்ற நாட்களில் நம்ம கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.